Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான கோதுமை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த அடை பண்றதுக்கு மிக்ஸி ஜார் வச்சிருக்கேங்க. இதுல காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், 2 பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்திருக்கேன். இப்போ இது ஒரு பொடி பொடிச்சு எடுத்து வந்துறலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜ்ல கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோதுமை மாவு கூட தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க இப்போ கோதுமை அடைக்கு நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல இதுல பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், டின்னராகவும் சாப்பிடலாம். குயிக்காக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு அடை செய்யணும், இட்லி தோசை சாப்பிட்ற டைமில் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாங்க. இதில் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, மிக்சிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அடைக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடான பிறகு இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி மாவு கலக்கி வைக்கிறதுலே சேர்த்துருக்கு. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வர மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிருக்கனால காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஃபைனலாக இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சிங்கில் ரெடி பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வதக்குனது சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்சிங்கில் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விடணும். அப்படின்னா தான் இந்த மசாலா மாவு கூட சேர்த்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்பவே கெட்டியாக இருக்குது. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இந்த கோதுமை அடை ஊற்றுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் வச்சு சூடாயிடுச்சுங்க. இப்போ கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது, அடை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கணும்.
இப்போ இது கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் நமக்கு சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே இது ஹெல்த்தியான ரெசிபி. எல்லாருக்குமே, சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரெண்டு சைடும் சூப்பராக வந்துருச்சுங்க. பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த கோதுமை அடை ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.